ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ கர்ப்பத்தோட 5வது மாதத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி வளருது, அம்மாவுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், நம்ம என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெக்னெண்ட்டும் வித்தியாசமானதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அதனால எப்பவுமே உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. முதல்ல 5வது மாதம்னா என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாக 18 வாரத்திலிருந்து 22வது வாரம் வரைக்கும் தான் 5வது மாதமாக சொல்கிறாங்க. இந்த 5வது மாதத்தில் நிறைய அம்மாக்களுக்கு தன்னோட குழந்தை உண்மையிலேயே வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல தான் குழந்தையோட அசைவு தெரிய ஆரம்பிக்கும். 5வது மாதத்துல குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இந்த மாசத்துல ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு இருப்பாங்க. கை, கால், விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கும். குழந்தையோட கையை மடக்கி மடக்கி நீட்டுவாங்க, கால்களை உதைப்பாங்க, உடம்ப இங்கேயும் அங்கேயும் அசைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. முகம் இன்னுமே தெளிவா இருக்கும். கண்கள் கரெக்டான இடத்துல இருக்கும். புருவம், இமைகள் எல்லாமே வளர்ந்துருக்கும். மூக்கு, உதடு எல்லாமே நல்லா தெளிவாவே டெவலப் ஆகியிருக்கும். இந்த மாசத்துல குழந்தைக்கு காது கேட்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா காது கேட்கும். இந்த மாசத்துல குழந்தையோட காது நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அம்மாவோட குரலும், இதய துடிப்பு, வெளியில இருந்து வர்ற சின்ன சின்ன சத்தம் எல்லாமே குழந்தையால நல்லாவே உணர முடியும். அதனால குழந்தைங்க கிட்ட நம்ம அடிக்கடி பேசலாம். அப்பா பேசும்போது இன்னும் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருக்கும். குழந்தை தூங்குவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ளேயே குழந்தைக்கு தூங்குற நேரமும் விழிச்சிருக்கிற நேரமும் இருக்குது. நீங்க தூங்குற நேரத்துல குழந்தை அசைவாங்க. நீங்க சில நேரத்துல நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை மெதுவா அவங்க அசைய ஆரம்பிப்பாங்க. இந்த மாசத்துல குழந்தையோட எடையும் நீளமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது மாசத்தோட முடிவுல குழந்தைக்கு எடை 300 இருந்து 450 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. நீளம் பாத்தீங்கன்னா 25 இருந்து 28 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். டாக்டர் உங்க குழந்தை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்து அம்மாவுக்கு இந்த மாசத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவங்களுக்கு பசி அதிகமா இருக்கலாம். சில பேருக்கு முகத்துல பொலிவு இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு முகமே அப்படியே கலர் மாறின மாதிரி பிளாக் ஆன மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல முதுகு வலி இருக்கும், கால் வலி இருக்கும். கால் அப்பப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அம்மா உடம்புல நடந்துட்டு இருக்கும். குழந்தையோட அசைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க ரொம்ப வேகமாவெல்லாம் உதைக்க மாட்டாங்க. உங்க வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா மீன் நீந்துற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா மெதுவா யாராவது தட்டுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். ஆரம்பத்திலே இது உங்களுக்கு தெரியாது. அடுத்து அனாமலி ஸ்கேன் இந்த மாசத்துல ரொம்பவே முக்கியமான ஸ்கேனு. இந்த 5வது மாசத்துல பொதுவா அனாமலி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. இதுல குழந்தையோட மூளை, இதயம், முதுகுத்தண்டு, சிறுநீரகம், கை, கால் இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளை தான் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இது பிரெக்னன்சில ரொம்பவே முக்கியமான ஸ்கேனு. இந்த ஸ்கேன் மட்டும் மிஸ் பண்ணாம கரெக்டா டாக்டர் எந்த டேட்ல எடுக்க சொல்றாங்களோ கரெக்டா அந்த டேட்ல போய் இந்த ஸ்கேன் எடுத்துக்கோங்க. இந்த மாசத்துல என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா, புரதச்சத்து நிறைந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடணும். பால், முட்டை, பருப்புகள்லாம் வேக வச்சு தினமும் கூட சாப்பிடுங்க. கீரைகள் சாப்பிடுங்க. கீரைகள்ல முருங்கை கீரை முக்கியமா சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிடுங்க. காய்கறிகள் ஒதுக்கி வைக்காம சாப்பிடுங்க. தினமும் நம்ம போதுமான தண்ணி குடிக்கணும். ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, கால்சியம் டேப்லெட் எல்லாம் தவறாம நம்ம இந்த மாசத்துல எடுத்துக்கணும். இந்த மாசத்துல நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்காம இருக்கணும். போதுமான ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் சொன்னாங்கன்னா வாக்கிங் போங்க, இல்லைன்னா போக வேணாம். உங்களுக்கு ரொம்பவே சோர்வா இருந்துச்சுன்னா தயங்காம போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்பவே வெயிட்டா இருக்கிற பொருள் எல்லாம் தூக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம்ல ரொம்பவே சேஃபா இருங்க. நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளீடிங் இருக்கிறது, தண்ணி மாதிரி லீக் ஆகிறது, ரொம்ப வயிறு வலி, காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், குழந்தையோட அசைவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். இந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான உணவாக சாப்பிடுங்க. டாக்டர் செக்கப் எல்லாம் மறக்காமல் போங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.